Hi guys, welcome to my channel. இது ஈஸியாக சீரிஸ் சொல்லி பார்ட் 2 வீடியோ. ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கைஸ், இப்போ நாங்கள் பீச்சுக்கு போகல, பிளானே வந்து சேஞ்ச் ஆயிடுச்சு. இப்போ நேராக வந்து டீ கடையில் தான் வந்து காரை நிப்பாட்டியிருக்கோம், டீ குடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. என்ன ஆதிரா, டீயை குடிச்சிட்டு தான் பீச்சுக்கு, இல்லை வேற எங்கே? நெக்ஸ்ட்டு வந்து பீச் இருக்காது எனக்கு தெரிஞ்சு. வந்து ஆதிரா விளையாடுறதுக்காக ஒரு கேமிங் சென்டர் மாதிரி பார்த்துட்ருக்கோம். ஸோ அங்கே தான் போகிற மாதிரி பிளான். ஸோ இப்போ நானும் போயிட்டு டீ இல்லைனா காஃபி ஏதாவது போய் குடிச்சுட்டு அப்படிதான் ஊற்றணும். எனக்கு இது யாருக்கு வாங்கியிருக்கீங்க? கடைசியில் கேம் சென்டர் கூட போகலை, மறுபடியும் வந்து பிளான் மாற்றி இப்போ பீச்சுக்கே வந்துட்டோம். கோவளம் பீச் வந்துட்டோம். ஸோ இப்போ தான் வந்து இங்கே கார் பார்க் பண்ணிவிட்டு நேராக உள்ளே நடந்து போகணும். ஆமாம், கோவளம் வந்தாச்சு. இதுவா? இது வேண்டாம், எங்கேயாவது வெஜிடேரியன் இருக்கா பாரு. ஃபுல்லி நான் வெஜிடேரியன். இந்த பஜ்ஜி, காலிஃப்ளவர் பக்கோடா, உள்ள இருக்குடி கப்பல். கப்பல் இது உள்ள வச்சிருக்காங்க. உள்ள ஆளுங்க போனாதான் ஆடும். இருட்டா இருக்கு, அங்கங்க ஒரு கடை. பகல் டைம்ல பார்த்துருந்தா சூப்பரா இருக்கும். இங்க பாறை அதெல்லாம் தெரியும், நல்லாவே சூப்பரா இருந்திருக்கும். நைட் ஆகிடுச்சு, வாங்க அதெல்லாம் தெரியுதான்னு போய் பார்ப்போம். ஏதோ தெரியுது, பட் கால்லாம் நினைக்க முடியாது, இருட்டா இருக்கு. எப்படிமா இருக்கு பஜ்ஜி? சோகமா சாப்பிட்ற? நல்லா இருக்கு, ஆனா அதுல உப்பும் கம்மியா இருக்கு. இவன் எது கூட விளையாடுறான்னு தெரியல. நண்டு கிட்ட விளையாடுறானா? நண்டு கிட்டதான் விளையாடுறான். ஐயோ, பஜ்ஜியில் உப்பு இல்லை, சட்னியில் உப்பு இல்லை. பஜ்ஜியில் உப்பு இருக்குது, சட்னியில் உப்பு, ரெண்டுத்துலையுமே உப்பு இல்லை. பஜ்ஜியை பிடிக்காது, கஷ்டப்பட்டு ஒன்றே ஒன்று சாப்பிட்றேன். பொய் சொல்கிறா. பஜ்ஜி சாப்பிடுவேன், மிளகா பஜ்ஜி மட்டும்தான் சாப்பிடுவேன். எனக்கு தெரியும் மிளகா பஜ்ஜி. சர்வீஸில் ஆடுவான்ல, அது ஆடுறது உட்காந்து ஐயோ ஐயோன்னு கத்துனாலே நான் அழுதுட்டேனே. லெமன் சோடா யூடியூப்ல ஐஸ் இல்லாம தான் நான் கேட்டேன்.
காட்டு 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 ஹாய் மக்களே இங்கே வா. லெமன் சோடா உப்பு போட்டது. எல்லாம் மண்ணு கலர்ல இருக்குங்க கொடுமையா ஏன் குடியா பசி எடுக்கிறதா அப்புறம் பின்னாடி பாருங்க எல்லாம் புது புது ரைஸ் பஜ்ஜி எல்லாம் சாப்பிட்டுட்டு அப்படியே கொஞ்சம் நேரம் இந்த கடல் அலையோடைய அழகையும் அப்படியே ரசிச்சுட்டு இருந்தேன். கொஞ்சம் நேரம் இங்கே நல்லாவே டைம் ஸ்பெண்ட் பண்ணேன். கொஞ்சம் பகலில் வந்து இருக்கலாம்னு தோணுச்சு. நல்லா இருந்தது. இப்போ இங்கேருந்து கிளம்பிட்டோம் நாங்கள். ஸோ இதோட இந்த வீடியோவை நான் கட் பண்ணுறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.